தாவேக்கா பூமி பூஜை போட்டிருக்காங்க மாநாட்டுக்கு. இது அவ்வளோ கூட்டங்கள் வந்து இறங்கியிருக்காங்க. இரவு 8 மணிக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியூர்லேருந்து தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி, 20 வயசுலேருந்து 80 வயசுக்காரங்க கூட ரொம்ப ஆர்வத்தோடு வந்து ஒரே நாளில் நடக்கிறதுக்கு ஏதாவது திட்டமிட்டு நடத்துறது? ஆமாம் ஆமாம் ஆமாம். இது கண்டிப்பாக முழுக்க விஜயோட பிளானிங் தான், பிளான் பண்ணி தான் செய்யப்பட்டது. ஒரே கல்ல 2 மாங்காயை நேற்று தளபதி விஜய் அவர்கள் அடிச்சிருக்காங்க. பூமி பூஜையிலே இவ்வளோ மகிழ்ச்சியாக நிறைய பேர் வந்து பங்கெடுத்ததாங்கன்னா மாநாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இது ஒரு துளி. அரசியலே தெரியாதுன்னு விமர்சனங்கள் கருத்துக்கள் வந்துக்கிட்டு இருக்குல்ல. அவருடைய அறிக்கையில் பார்த்தீங்கன்னா மாநாட்டில் தெரியும் என்னங்கிறது. அவங்களோட விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி நம்ம வந்து இராணுவ கட்டுப்பாட்டோட இந்த மாநாடு நடத்தி காட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி சரி செஞ்சு கவிழ்க்கலாம், இந்த மாநாட்டை தோற்கடிப்பதற்கான சூழ்ச்சிகள், வஞ்சம், இதெல்லாம் எப்படி தடுக்கலாங்கிற எல்லாம் இது பண்ணி தான் தளபதி 69 இப்போவே வந்து அதுக்கு வந்து நிறைய எதிர்பார்ப்பு கூடிடுச்சு. என்ன கதை அப்படிங்கிறதுல தெளிவாக ஒரு பவுண்டர் சிக்டராக உருவாக்கி தெளிவாக இருக்கார். லட்சுமிநாத் மேலே மிகப்பெரிய அளப்பரிய அன்பும் நம்பிக்கையும் விஜய்கிட்ட இருக்குது. படத்துக்கு வந்து நாளைய தீர்ப்பு அப்படின்னு சொல்லி பேர் வைக்க போகிறாங்க. அரசியலுக்கு வராரு, நாளைய தீர்ப்பு நான் வர்றேன், நாளைய தீர்ப்பு வேறு மாதிரி இருக்கும் அரசியலில் அப்படிங்கிறத கோட் பண்ணிட்டு பண்ணுறாங்க தவிர. ஃப்ரைடே ஃபேக்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது பத்திரிகையாளர் தஞ்சைமலன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று பார்த்தீங்களா தாவேக்கா பூமி பூஜை போட்டிருக்காங்க மாநாட்டுக்கு. இப்போயே வந்து மாநாடோட ட்ரெய்லர் மாதிரி வந்து அவ்வளோ கூட்டங்கள் வந்து இறங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட விக்ரவாண்டியே வந்து ஸ்தம்பிச்சு போயிருக்கு அப்படின்லாம் செய்தி வருது, பார்த்தீங்களா? ஆமாம். என்னென்னா நேற்று பூமி பூஜை மட்டும் இல்லை, மாநாட்டுக்கான பூமி பூஜை மட்டும் இல்லை, இங்கே விஜய் 69க்கான பூஜையும் நடந்தது. ஆக ஒரே கல்ல 2 மாங்காயை நேற்று தளபதி விஜய் அவர்கள் அடிச்சிருக்காங்கன்னு அப்படி தான் சொல்லணும். பூமி பூஜை பார்த்திங்கன்னா 8 மணி, இரவு 8 மணிக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியூர்லேருந்து தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி, இப்படி வெளியூர்லேருந்தெல்லாம் மக்கள், ஆண்கள் மட்டும் இல்லை, பெண்கள், 20 வயசுலேருந்து 80 வயசுக்காரங்க கூட ரொம்ப ஆர்வத்தோடு வந்து அதில் பூமி பூஜையில் பங்கேற்றிருக்காங்க. லேசான தூரல், அது வாழ்த்தாவும் எடுத்துக்கலாம், எச்சரிக்கையாகவும் எடுத்துக்கலாம். என்னென்னா நம்ம அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கோம், மழைக்காலம் மாநாடு அந்த தேதியில் வைக்கிறாருன்னு. பட் இயற்கை ஒத்துழைத்தால், இயற்கை உதவி செய்தால், அந்த இயற்கையே விஜய் வந்து ஆட்சி பீடத்தில் ஏறணும், இல்லை பெரிய இடத்துக்கு வரணும், வளரணும்னு ஆசி கொடுத்தால் நிச்சயம் அந்த மழையெல்லாம் இல்லாமல் மாநாடு சிறக்கும். நேற்று அதான் காலையில், விடிய காலையில் பூமி பூஜை. ஆனால் 8 மணிக்கெலாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. 2 மணி அப்புறம் சாப்பாடு பார்த்திங்கன்னா அங்கேயே ஒரு 2500-3000 பேருக்கு சாப்பிட்ற மாதிரி, அதாவது லஞ்சும் சரி, காலை பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டுமே அரேஞ்ச் பண்ணி எல்லாமே வந்து ஒரு உற்சாக மூடில் இருந்தாங்க. கண்களில் வந்து ஒரு பக்கத்து தூக்க கலக்கம் இருந்தால் கூட இன்னொரு பக்கத்து ஆர்வத்தோட ஆவல் வந்து தெரியுது கண்களில். அப்படி ஒரு சிறப்பாக இந்த மாநாட்டுக்கான பூமி பூஜையிலே இவ்வளோ மகிழ்ச்சியாக நிறைய பேர் வந்து பங்கெடுத்ததாங்கன்னா மாநாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இது ஒரு துளி உதாரணம். மாநாடும் அதுபோல் வெகு சிறப்பாக நடக்கும். இன்னைக்கு விஜய் நேற்று அறிக்கை விட்டுருக்கார்ல, அந்த அறிக்கையில் வந்து அரசியல், நான் ஏற்கனவே பேசினது தான் இது. அரசியல் தெரியாது விஜய்க்கு, எதிர்கொள்ள தெரியாது, அரசியல் செய்ய தெரியாது, அரசியல் பேச தெரியாது, அரசியலே தெரியாதுன்னு விமர்சனங்கள் கருத்துக்கள் வந்துக்கிட்டு இருக்குல்ல. இதெல்லாம் அடித்து நொறுக்கிற மாதிரி விஜய் வந்து பேசுகிறதுக்கான திட்டம் இருக்குதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதை உண்மையை இங்கே நிரூபிக்கிற மாதிரி அவருடைய அறிக்கையில் பார்த்தீங்கன்னா மாநாட்டில் தெரியும் என்னங்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ இப்போவே கண்ணை கட்டுதே அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த மாநாட்டோட பணிகள். ஆக அந்த மாநாடும் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிர்வலைகளை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு மிகப்பெரிய மாநாடாக இருக்கும். ஆரம்பத்தில் வந்து 85 ஏக்கர் தான் இடத்துல நடக்க போகுது அப்படின்னு பேசப்பட்டது. ஆனால் அந்த இடமும் பத்தாது அப்படின்னு அந்த மொத்த இடமே மாநாட்டுக்கான பந்தல், மேடை, அதுக்கான விஷயங்களை அந்த 85 ஏக்கர் பயன்படுத்தப்படுது. இது இல்லாமல் ஒரு 90 ஏக்கர் வந்து
பார்க்கிங் வசதிக்காக. அது ஒரு இடம் இல்லாம மாநாடு பந்தல் போடுற இது இல்லாம ஒரு 90 ஏக்கர் இன்னும் சில பேர்கிட்ட வந்து ஒரு 15 விவசாயிகள்கிட்ட இருந்து பேசி ஒரு 90 ஏக்கர் இது பண்ணி அது எந்த வித தங்கு தடையின்றி முட்டல் மோதலின்றி வாகனங்கள் வந்து செல்வதற்காக ஒரு 90 ஏக்கர் இடத்த வாடகைக்கு பிடிச்சி அதுக்கான அமௌண்ட்டையும் கொடுத்துட்டு அது தனி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டாக நடந்திருக்கு. ஆக இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து பக்காவாக திட்டமிட்டபடி சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகே சார். இப்போ விக்ரவாண்டி திணற அளவுக்கு அவ்வளோ ரசிகர்கள் அவ்வளோ தொண்டர்கள் வந்து இறங்கிட்டாங்க, ஆனால் விஜய் வரலையே அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கவலை அப்படின்ற மாதிரி தொண்டர்கள் மத்தியில் இருந்தது. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் அதை எப்படி யோசிக்கிறேன்னா, அங்கே வந்து அது ஒரு சின்ன சலசலப்பாகாம, ஏன்னா பெருசான பாதுகாப்போ இல்லை அங்கே இல்லை. ஏன்னா இந்த பூமி பூஜைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டுட்டாங்க. ஒரு ஆர்வ மிகுதியில் விஜயோட ஃபோட்டோ எடுக்கணும், விஜய் பக்கத்தில் போகணும், விஜயை தொட்டு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கூட்டம் வந்து முண்டியடிக்கிறதுக்கான வாய்ப்பு, அது சில சலசலப்பு பிரச்சனையை வழிவகுத்தணும் அப்படிங்கிறனால. ஏன்னா காவல்துறையும் வந்திருந்தாங்க, பட்டு நிறைய அவரை கரெக்டாக கொண்டு போய் வழிநடத்துகிற மாதிரி போலீஸ் இது இல்லை. அது மாநாட்டுக்கு தான் அந்த மாதிரியான ஒரு பிளானிங் வச்சுருக்காங்க, எங்கெங்கே எவ்வளோ போலீஸ் போடணும் என்ன அப்படிங்கிறது. அப்போ கரெக்டாக அந்த கவுண்டர்லாம் கட்டி விட்டு தனியாக பிரித்து அந்த மாதிரி பண்ண போகிறாங்க. இப்போ அதுக்கான டைமும் இல்லை, அதுக்கான இடமும் இல்லை. வந்து ஏதாவது சிக்கல் ஆகிடுமோ அப்படிங்கிறதுனால ரெண்டாவது பூஜைக்கு இங்கே வேறு பூஜைக்கு போயிட்டு நீங்கள் விக்ரவாண்டி போயிட்டு திரும்ப இங்கே ரிட்டன் வந்து அந்த நல்ல நேரத்தில் வந்து வர்றது சேர்றது கஷ்டம் அப்படிங்கிறனால பிளான் பண்ணி, ஆனால் ஒரே கல்ல 2 மாங்காய் அடிச்சிருக்காரு. பட் ஒரு இடத்துக்கு போக முடியல, இன்னொரு இங்கே வந்திருக்காரு. சினிமாக்காகவே அரசியல் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாரா இந்த பூஜைக்கு? நீங்கள் இந்த பூஜையோடைய அந்த தொடக்க விழா அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கனாலே தெரியும். எனக்கு தெரிஞ்சு விஜயோட ஒரு படத்துக்கோ இல்லை பொதுவாக மற்ற ஆர்டிஸ்டோட படத்துக்கோ இந்த மாதிரி பூஜை படங்கள் வெளியிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபே போய் எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ இந்த சின்ன சின்ன படங்கள் இருந்தால் பெரிய ஸ்டார் நடிக்கிற படங்களுக்கு அந்த மாதிரி இல்லை. இந்த விஜய் 69 அந்த பூஜை நடந்த உடனே அடுத்து இந்த ஃபோட்டோஸ்லாம் ரிலீஸ் பண்ணாங்க, வீடியோ கூட ரிலீஸ் பண்ணாங்க. அது என்னன்னாக்கா அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா விஜய் வேஷ்டி சட்டையில் வந்திருக்காரு. ஒரு தமிழ் பண்பாடுக்கான அரசியல் அந்த இடத்துக்கு போக வேண்டியது வந்து இங்கே வந்துட்டார் அதே கெட்டப்பில். இல்லை, அது என்னன்னாக்கா அந்த அவருடைய முகத்தில் பார்த்தீங்கன்னா உற்சாகம், அப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கார், உற்சாகம். நீங்கள் வந்து விஜய் சினிமா விட்டு போகிறாரு, இப்போ இது சோகத்தில் இருப்பார், விஜய் ரசிகர்கள் சோகத்தெலாம் அதெல்லாம் உடைச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கார். அவருடைய இலக்கு என்னவோ அதை நோக்கி போகிறாரு. அதனால் அவருக்கு வந்து உள்ளுக்குள்ளே எந்த கவலையும் இல்லை. சினிமா விட்டுட்டு போகிறோமே, இது கடைசி படமாச்சுமே கவலை இல்லாமல் சந்தோஷமாக முடிச்சு கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறத அந்த பிரதிபலிப்பு அவருடைய முகத்தில் பார்க்க முடிஞ்சுது. ரொம்ப உற்சாகமாக இருக்குது. இன்னிலிருந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சாங் சீக்வன்ஸ் இப்படி ஆரம்பித்து விஜயோட போர்ஷன்லாம் சீக்கிரமாக முடிச்சுட்டு விஜய் இல்லாத நேரத்தில் நம்ம மாநாட்டுக்கான வேலைகள்லாம் செய்ய வேண்டி இருக்கிறதுனால விஜய் இல்லாத நேரத்தில் மற்ற ஆர்டிஸ்ட் போர்ஷன்கள்லாம் முடிச்சுட்டு விஜய் தேதி கொடுக்குறப்பெல்லாம் அதெல்லாம் இது பண்ணிட்டு விஜயோட போர்ஷனை விரைவாக முடிச்சுட்டு படத்தையும் சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகள் இருக்காங்க. ஆனால் அடுத்த ஆண்டு படம் ரிலீஸ் ஆகும். இப்போ விஜய் அவர்கள் வந்து தன் தொண்டர்களுக்கு வந்து ஒரு கடிதம் ஒன்று விட்டுருந்தார், அந்த அறிக்கை. அதில் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து குறிப்பிட்டு இருந்தார். இந்த மாதிரி கட்டுப்பாடாக இருக்கணும், ராணுவ கட்டுப்பாடோடு இருக்கணும். ஆமாம், நம்மளை வந்து இத்தனை பேர் வந்து இத்தனை விமர்சனங்கள் வச்சுருக்காங்க, இவங்களுக்கு அரசியல்னா என்னன்னு தெரியுமா, மாநாடு நடத்தி காட்ட முடியுமா, காலத்தில் நின்று ஜெயிச்சிருவாங்களா இவங்களாம் அப்படின்னு சொல்லி அத்தனை பேர் வந்து நம்மளை வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. அவங்களோட விமர்சனத்துக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி நம்ம வந்து ராணுவ கட்டுப்பாட்டோட இந்த மாநாடு நடத்தி காட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், அது அவருடைய தொண்டர்களுக்கு ரசிகர்கள் கொடுத்த செய்தியா இல்லை எச்சரிக்கையா? இல்லை எச்சரிக்கை இல்லை. அதன் அர்த்தம் என்னன்னாக்கா, இப்படியெல்லாம் பேச்சு வந்து 2 தேவையில்லாத சர்ச்சைகள்லாம் நான் அதுவும் பற்றியும் பேசியிருக்கேன். நிறைய சதிகள் இருக்கும், இதை எப்படி தடை பண்ணலாம், இதை எப்படி சரி செஞ்சு கவிழ்க்கலாம், இந்த மாநாட்டை தோற்கடிப்பதற்கான சூழ்ச்சிகள், வஞ்சம், இதெல்லாம் எப்படி தடுக்கலாங்கிற எல்லாம் இது பண்ணி தான், அதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் இந்த அறிக்கையை விட்டுருக்காரு. ரெண்டாவது, விஜயோட ரசிகர்கள் வந்து ரொம்ப ஆர்வத்தில் மிகுதியில் வந்து உற்சாகத்தினால தள்ளுமுள்ளுகள்லாம் ஏற்பட்டுரும், கட்டுப்பாடுலாம் போயிடும். அப்படிங்கிறனால முன்கூட்டியே இதை வந்து நம்ம இராணுவ கட்டுப்பாட்டோட ஒழுக்கத்தை கடைபிடிச்சு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது நல்ல விஷயந்தான். ஏன்னா விஜய் சொன்னால் கட்டுப்படுற கூட்டம் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவர் முன்கூட்டி சொல்வது நல்லது தான்.
அதை கேட்டால் தளபதி சொல்லிட்டாரு நம்ம கட்டுப்பட்டு இருக்கணும். அது ஏதாவது சலசலப்புகள் சச்சரவுகள் செய்யாமல் முண்டி அடிக்காமல் அந்த கரெக்டாக அந்த நாகரிகத்தை கடைபிடிச்சு நடந்துக்குவாங்க. முதல் மாநாடு அதை வெற்றிகரமாக நடத்தி முடிக்கணும்னா தொண்டர்களோட ஒத்துழைப்பு கண்டிப்பாக தேவை. இப்போ அதே இதில் வந்து அடுத்த வரி ஒன்று குறிப்பிட்டிருக்காரு, இந்த மாதிரி யதார்த்தமாக இருக்கிறத விட எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அது வந்து விஜயே உணர்ந்திருக்காரா? இப்போ இந்த மாதிரி அவர் மேலே அத்தனை விமர்சனங்கள் வருது, இத்தனை பேர் வந்து ஆல்ரெடி வந்து நிறைய பேர் சதி செய்கிறாங்க அப்படின்லாம் இருக்கு. அவர் உணர்ந்து இப்போ மற்றவங்களுக்கும் அவரோட தொண்டர்களுக்கும் அதை வந்து தெளிவுபடுத்துறாரா? ஆமாங்க, உண்மை. ஏன்னா மாநாட்டு இடம் அனுமதி கொடுக்கறதுலேருந்து ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்கறதுலேருந்து எவ்வளோ அப்படி தள்ளி 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 போடப்பட்டது, முட்டுக்கட்டைகள் போடப்பட்டது. ஆளுங்கட்சியினர் வந்து நாங்கள் இப்போ என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷோ அதை தான் இது பண்ணுறோம், யாரும் முட்டுக்கட்டை போடலை, யாரும் தடையாக நிற்கலை அப்படிங்கிற மாதிரி சொன்னால் கூட சில இடர்பாடுகள் இருந்ததை நம்ம பார்த்தோம் கண்கூட. ஆக அது மாநாடு நடத்துவதற்கு முன்பே எப்படின்னா மாநாட்டின் போது எதுவும் சிக்கல் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முன்னெச்சரிக்கை அடிக்கடி சொல்வேன், பார்த்து சூதானமாக நடந்துக்கணும்னு. அது வந்து விஜய் வந்திருக்கு. ஏன்னா ஒரு கவனிச்சிட்டு தான் இருக்கார், மீடியாவையும் கவனிச்சிட்டு இருக்காரு. என்ன விமர்சனங்கள் வைக்கப்படுது, எதிர்கருத்துகள் என்ன வைக்கப்படுது, ஆலோசனைகள் என்ன சொல்லப்படுதுன்னு அவரும் கவனிச்சு தான் இருக்குது. அதெல்லாம் கவனிச்சு தான் அந்த ஆலோசனைகள் அதை எடுத்துக்கிட்டு தான் ஆலோசனை எடுத்துக்கிட்டு தான் இந்த முடிவை எடுத்திருக்காரு. நல்ல விஷயம் தான் அது. அதே மாதிரி தளபதி 69 இப்போவே வந்து அதுக்கு வந்து நிறைய எதிர்பார்ப்பு கூடிடுச்சு. அதுவும் நேற்று போட்ட பூஜைக்கு அப்புறம் வந்து செம்ம ஹைப் ஏறிடுச்சு. ஆமாம், எவ்வளோ நாள் சார் ஷூட்டிங் பண்ண போகிறாங்க? இல்லை ஷூட்டிங் அதான் விஜயோட போர்ஷன் சீக்கிரம் முடிச்சுடுவாங்க, மற்ற போர்ஷன் கொஞ்சம் மெதுவாக பொறுமையாக எடுப்பாங்க. ஏன்னா என்ன கதை அப்படிங்கிறதுல தெளிவாக ஒரு பவுண்டர் சிக்டராக உருவாக்கி தெளிவாக இருக்கார். நேற்று பூஜையில் அந்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா கூட அப்போ கூட படத்தை பற்றி ஏதோ விஷயம் சொல்கிறாரு அவர் விஜய்கிட்ட. விஜயும் அதை கவனமாக கேட்குறாரு. விஜயோட முகத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். ஹெச் வினோத் மேலே மிகப்பெரிய அளப்பரிய அன்பும் நம்பிக்கையும் விஜய்கிட்ட இருக்குது. ரெண்டாவது இந்த ஆர்டிஸ்ட்டு பட்டியலை பார்த்தீங்கன்னா எல்லாம் பெரிய பிரகாஷ்ராஜ் வராரு, கௌதமன் வராரு, நரேன் வராரு, மமிதா பைஜு, பாபி தியோலு, பிரியாமணி, இப்படி பெரிய ஒரு ஹீரோயின். ஆமாம் ஆமாம், பெரிய நட்சத்திர பட்டாளம். அனிருத் 5வது முறையாக வந்து இணைகிறாரு. நிச்சயமாக பட்டைய கலப்புற மாதிரி இருக்கும் பாடல்களும் சரி படமும் சரி. கண்டிப்பாக இது முழுக்க முழுக்க அரசியல் படம்னு சொல்லிட்டேன். முழுக்க முழுக்க அரசியல் படமில் அரசியலும் இருக்கிற ஒரு படமாக விஜயோட அந்த கமர்ஷியல் எலமெண்ட்டு குறையாத ஒரு படமாக கண்டிப்பாக இருக்கும். ஓகே சார். அதே மாதிரி ஒரு மீம் ஒன்று இந்த வேலையில் ட்ரெண்ட் ஆச்சு. இந்த 2 பூஜை ஒரே நாளில் நடந்தப்போ ஒன்று வந்து பிகினிங் ஆஃப் அ எரா அப்படின்னு சொல்லி அரசியலோட அந்த பூஜை அப்படின்னு போட்டு கீழே வந்து எண்ட் ஆஃப் அ எரான்னு போட்டு ஒரு அழுகிற எமோஜி மாதிரி போட்டிருந்தாங்க. தளபதி 69 லாஸ்ட் படத்தோட பூஜை அப்படின்ற மாதிரி. இது ஒரே நாளில் நடக்கிறதுக்கு ஏதாவது ஒரு திட்டமிட்டு நடக்கிறதா? ஆமாம் ஆமாம் ஆமாம், 2 விஷயம். ஒன்று புதுசாக அரசியல் அரங்கேற்றத்துக்கு இது பண்ணுற ஒன்றும், இவ்வளோ நாள் பயணித்த சினிமா கரியர் வந்து ஒரு முடிவுக்கு வருது. இந்த 2 நிகழ்வுகளும் வந்து ஒரே நேரத்தில் நடக்கணும் அப்படின்னு நல்ல நேரம் பார்த்தும் கூட திட்டமிட்டு செய்யப்பட்டேன். எதேச்சியாலும் நடக்கல. இது கண்டிப்பாக முழுக்க முழுக்க விஜயோட பிளானிங் தான், பிளான் பண்ணி தான் செய்யப்பட்டது. 2மே சிறப்பாக நடக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு பக்கத்து வந்து அரசியலில் நேற்று பூமி பூஜைக்கு அவ்வளோ பேர் அவ்வளோ உற்சாகம். நீங்கள் பேட்டிகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் முதங்கிட்ட ஒரு பொண்ணு இப்போ விஜய் பார்க்கணும்னு ஒரு பொண்ணு சின்ன பொண்ணு அழுகுது. அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம்லாம் போக தேவையில்லை. அப்படி ஒரு உற்சாக மிகுதியில் இருக்காங்க. அப்படி இருக்கப்போ மாநாடு ஆஃப்டர் மாநாடு அப்போ கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய கூட்டம், ஒரு 2 லட்சம் பேருக்கு மேலே எதிர்பார்க்கப்படுது. பெரிய ஒரு வெற்றிகரமான ஒரு மாநாடாக கண்டிப்பாக இருக்கும். அதே சமயம் விஜயோட கடைசி படமும் ஒரு சக்ஸஸ் ஃபிலிமாக சமூகத்துக்கு தேவையான படமாகவும் இருக்கும். கடைசியாக வந்து தளபதி 69 அந்த படத்துக்கு வந்து நாளைய தீர்ப்பு அப்படின்னு சொல்லி பேர் வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில், ஒரு ரூமர் ஒன்று வருது. ரூமர் உண்மையானு தெரியல. ஏன்னா விஜயோட ஃபர்ஸ்ட் படம் வந்து நாளைய தீர்ப்பு. ஆமாம், இப்போ வந்து கடைசி படம் நாளைய தீர்ப்பு. அடுத்து அவரோட அரசியல் வேற இருக்கு. எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி இல்லை அதெல்லாம் நம்ப வேணாம். இதெல்லாம் இன்னும் தலைப்புக்கெல்லாம் நிறைய கேள்விப்படுங்க. போக போக பார்த்தீங்கன்னாக்கா இஷ்டத்துக்கு என்ன காசா பண்ணாமல் அள்ளிவிட வேண்டி தானே பொய்யான தலைப்புகள் வரும். அது முடிவல்ல. இது வந்து ஹெச் வினோத்துக்குமே இன்னும் டைட்டில் தோணியிருக்காது, விஜய்க்குமே தோணியிருக்காது. ஏதாவது சின்ன சின்ன சஜஷன் 2 பேருக்கு இருந்திருக்கும். இன்னும் டைட்டில்லாம் வந்து முடிவாகலை. அதனால் நாளைய தீர்ப்பு தலைப்பு வர்றதுக்கான வாய்ப்பும் இல்லை. ஏன்னா முதல் பட தலைப்பு தான் கடைசி படத்துக்கு வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ரெண்டாவது எதுக்கு இது பண்ணுறாங்கன்னா, இந்த அரசியலுக்கு வராரு,
நாளைய தீர்ப்பு நான் வர்றேன், நாளைய தீர்ப்பு வேறு மாதிரி இருக்கும் அரசியலில் அப்படிங்கிறத கோட் பண்ணிட்டு பண்ணுறாங்க தவிர இந்த தலைப்புக்கும் விஜய் 69 படத்துக்கும் இதுதான் தலைப்பாக வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டோம். ரொம்ப நன்றி சார். நன்றி.